வணக்கம். சினி மினிமினி நடிகர் நாசர் வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எந்த அளவுக்கு ஆழமான முத்திரைகளை தமிழ் பட உலகில் பதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. தமிழ் பட உலகில் மட்டும் இல்லை, இந்திய பட உலகில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான். இப்போ அவர் வந்து ஒரு பக்கம் பிஸியான நடிகராக அப்படி கண்டினியூஸாக நடித்து அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட எத்தனை ஆண்டுகளாக அருமையான கதாபாத்திரங்களில் நடித்து மக்களுடைய உள்ளங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இதையெல்லாம் தாண்டி அவர் 3 திரைப்படங்களை இயக்கி இருக்கிறார். அந்த 3 திரைப்படங்களை அவர் இயக்கிய அந்த திரைப்படங்களை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த 3 திரைப்படங்கள் அவர் வந்து அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கதாநாயகனாக நடித்து, ரேவதி கதாநாயகன் நடித்து, இளையராஜா இசையமைத்து, அப்படி எப்படிப்பட்ட ஒரு திரைப்படம், ஒரு மாறுபட்ட திரைப்படம், ஒரு வித்தியாசமான திரைப்படம், மதித்து மரியாதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உண்டான திரைப்படம். அந்த படத்தை சொந்தத்தில் தயாரித்து அந்த படத்தை இயக்கியவர் நாசர். அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு நாடக நடிகனுடைய வாழ்க்கை மையமாக வைத்து எடுக்கப்பட்டு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம். பத்திரிகைகள் அந்த படத்தை தலையில் வைத்து கொண்டாடின. தமிழ் திரைப்படங்களில் ஒரு மாறுபட்ட திரைப்படமாக அவதாரம் திரைப்படத்தை நாசர் இயக்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி நாசருடைய அந்த இயக்கும் திறமை இருக்கல, அதை எல்லாரும் பாராட்டியிருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அதுபோல் தேவதை அப்படின்ற பேரில் வந்து நாசர் இன்னொரு திரைப்படத்தை அவர் இயக்கி இருந்தார். அந்த படமும் மாறுபட்ட திரைப்படம் என்ற பெயரை பெற்றது. மோகன்லாலை கதாநாயகனை வைத்து பாப்கார்ன் அப்படின்ற படத்தை நாசர் இயக்கினார், தயாரித்தார். இது மூணுமே நாசர் வந்து சொந்தத்தில் தயாரித்து இயக்கிய திரைப்படங்கள். அவரே 3 படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்கிறார் அப்படின்றது. அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மோகன்லாலை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுனா சும்மா சாதாரண மேட்டரா? மலையாள திரைப்பட உலகினுடைய சூப்பர் ஸ்டார் மோகன்லால், அவரை வந்து கதாநாயகனாக வைத்து ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவருக்கு அந்த 3 படங்களை தயாரித்ததில் வந்து பொருளாதார இழப்பு பெரிய அளவில் உண்டாயிருக்கு. அதெல்லாம் அடுத்த மேட்ரு. அதாவது எக்கனாமிக்கலாக வந்து அவர் பெரிய இழப்பு, நிறையா லாஸ்லாம் நிறையா உண்டாயிருக்கு. அந்த இழப்பை சரி பண்ணுவதற்காக மிகவும் போராடி அந்த கடன்களை எல்லாம் அடைத்து அப்படின்றக்கல, அந்த சரிவிலிருந்து மீண்டு அப்படின்னு. அதனால தான் அதுக்கு பிறகு பின்னாடி எல்லாம் படம் ப்ரொடியூஸ் பண்ணல. ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் அந்த மாதிரி மேட்டர்லாம் நாசர் வந்து அதில் இறங்கலை. அந்த கையை சுட்டு அப்படின்னோட அளவு நிறுத்திக்கிட்டார் 3 படத்தோட. அது இருந்தால் கூட ஒரு திரைப்படங்களில் வந்து எத்தனையோ ஆண்டுகளாக நடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாசர் 3 திரைப்படங்களை இயக்கி இருக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக ஒன்று. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் அவர்கிட்ட வந்து நான் பாராட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் தமிழை தாண்டி வேற்று மொழி படங்களிலும் அவர் நடித்து அங்கும் ஆழமான முத்திரைகளை பதித்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பெங்காலி படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. சித்தாரான்னு சொல்லிட்டு ஒரு படம், வங்க மொழி திரைப்படம், வெஸ்ட் பெங்காலில் உருவான திரைப்படம். வங்க மொழியில் பெங்காலி லாங்குவேஜில் உருவாகக்கூடிய ஒரு திரைப்படத்தில் தமிழ் நடிகரான நாசர் அதில் நடித்து அங்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றிருக்கிறார் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அமைதியாக ஆர்ப்பாட்டமின்றி நாசர் செய்திருக்கார். நாசர் வந்து ஒரு பெங்காலி படத்தில் நடிச்சிருக்காருன்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நாசர் ஏதாவது தன்னை விளம்பரப்படுத்தியிருக்காரா? நான் வங்கமொழி படம் ஒன்று நடிச்சிருக்கேன், அந்த படத்தினுடைய பேர் சித்தாரா, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம், என் நடிப்பை எல்லாருமே அங்கே பாராட்டினாங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அவர் என்னத்தையாவது சொல்லியிருக்காரு யார்ட்டையாவது? அப்படிலாம் அவர் சொன்னது கிடையாது. அந்த புகைப்படத்தினுடைய ஸ்டில்லாவது பத்திரிகையில் புகைப்படங்களாவது வந்திருக்கா? புகைப்படங்களை போட்டுட்டு அவர் வந்து பெங்காலியில் வந்து எனக்கு கிடைத்த அனுபவம் அப்படின்ற மாதிரி பேட்டியெல்லாம் ஏதாவது கொடுத்துருக்காரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சித்தாரான்ற ஒரு படத்தில் பெங்காலியில் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்தி படங்களில் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. அது குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தார் ரவுடி ரத்தோர் திரைப்படம். அதில் பாப்பாஜி அப்படின்ற அந்த கேரக்டர், அவருக்கு நல்ல பேர் அந்த படத்தில், அந்த இந்தி படத்தில். அவர் பெயர் புகழ் வந்து பெரிய அளவில் கிடச்சிச்சு அவருக்கு. மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பாராட்டு கிடச்சி, இந்தி பட பத்திரிகைகள் பெரிய அளவில் அவரை தலையில் வைத்து கொண்டாடி எழுதின. இந்தி பட ரசிகர்கள் நாசரின் நடிப்பை மிக பெரிய அளவில் பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள். வட இந்திய சினிமா ரசிகர்களுடைய உள்ளங்களில் ரவுடி ரத்தோர் படத்தில் நடித்ததன் மூலம் நாசர் நிரந்தரமான இடத்தை பிடித்து இன்று கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதான உண்மை. அப்படின்றத அதை யோசித்து பாருங்கள். அப்போ யோசித்து பார்த்தா அப்போ அந்த திரைப்படத்தில் அதில் வந்து எந்த அளவிற்கு அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தில் நடித்ததுனால வந்து வட இந்தியாவில் வந்து ஒரு பேர் புகழை வாங்குறது அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா? அந்த பேர் புகழை வாங்குகிற அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அப்படின்ற ஒரு காரியத்தை செஞ்சுருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல இந்தி படங்கள் அதுக்கு பிறகு நடிச்சிருக்காரு நாசர். அது அடுத்த விஷயம்.
அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் தாண்டி அப்படின்னு வரும்போது பார்க்கும்போது நம்ம தமிழையும் தாண்டி இப்போ தமிழில் வந்து நாசர் வந்து அப்படியே ஆரம்ப காலத்திலிருந்து அடையாறு திரைப்படக்குழுவில் வந்து நடிப்பு பயிற்சி பெற்று வெளியே வந்து அப்படின்னு வரும்போது அது பிறகு எவ்வளவு ஆழமான முத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொரு படம் கூட எனக்கு ஞாபகத்தில் வருது, பாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு படம். ஆக்சுவலாக அந்த படத்தில் பெரிய அளவில் அவருடைய கேரக்டர் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு கேரக்டர். அந்த படத்தில் பெரிய அளவில் எங்கே பார்த்தாலும் அவருடைய கதாபாத்திரத்தை பற்றி புகழ்ந்து பேசி அப்படின்ற ஒரு காரியம் நடந்தது அப்படின்றது ஒன்று. அது இப்போ இதெல்லாம் பண்ணும்போது அப்படியே நம்ம ஆழமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி எத்தனை திரைப்படங்களில் நாயகன் திரைப்படத்தில் அவர் நடித்த அந்த காட்சிகள்லாம் நம்மளால் மறக்க முடியுமா? இந்திரா திரைப்படத்தில் எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு நம்மளால் மறக்க முடியுமா? போக்கிரி திரைப்படத்தில் எந்த அளவுக்கு நாசர் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதை மறக்க முடியுமா? இருவர் திரைப்படத்தில் அவர் நடித்த கதாபாத்திரத்தை நம்மால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்மால் மறக்க முடியுமா? 23ஆம் புலிகேசி திரைப்படத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை அவர் வெளிப்படுத்தினார் படம் முழுக்க அப்படின்றது தெரியாதா? ஹேராம் திரைப்படத்தில் எப்படிப்பட்ட நடிப்பை அவர் காட்டினார்? குருதி புனல் திரைப்படத்தில் எப்படிப்பட்ட நாசரை நாம் பார்த்தோம். அப்படி இப்படியே நம்ம நாசருடைய நடிப்பை பற்றி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நாசருடைய முதல் படத்தில் நடிக்கிற காலத்திலிருந்தே நாசர் வந்து எனக்கு நன்கு தெரிந்தவர். அவர் என்னுடைய அருமையான நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது எனக்கு எப்போவுமே அளவற்ற அன்பு பாசம் எப்போதும் உண்டு. அதுமாதிரி என் மேலேயும் அவருக்கு அளவற்ற அன்பு பாசம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரில் சந்திக்கும் போது நாங்கள் மனம் விட்டு 2 பேரும் பேசிக்கிடுவோம். அந்த அளவிற்கு அவருடைய திறமை மீது அளவற்ற மதிப்பு மரியாதை உள்ளவன் நான் அப்படின்னு ஒரு. அப்போ இந்த இதெல்லாம் வந்து வேற்றுமொழியில் வந்து இந்தி, பெங்காலி, தெலுங்கு இந்த திரைப்படங்கள்லாம் நடித்து தமிழ் திரைப்பட உலகில் கடந்த 40 ஆண்டுகளாக ஆழமான முத்திரையை பதித்து கொண்டிருக்கக்கூடிய நாசர் அமைதியாக ஆர்ப்பாட்டமின்றி எந்த அளவிற்கு நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன்.